தகராறு காரணமாக மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பற்ற வைத்து கொலை செய்த வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வ.உ.சி. கிழக்கு தெருவைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவருக்கும், மயிலாடுதுறை வில்லியநல்லூர் அக்ரஹார தெருவைச் சேர்ந்த பூராசாமி என்பவருக்கும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஜெயலட்சுமி சீர்காழியில் உள்ள தனது தகப்பனார் வீட்டில் வசித்தும் சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் தட்டச்சு பணியாளராகவும் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜெயலட்சுமி தான் பணிபுரியும் இடத்தில் உள்ள கழிவறைக்கு சென்ற போது அங்கு வந்த அவரது கணவர் பூராசாமி ஜெயலட்சுமியின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீப்பற்ற வைத்துள்ளார். இதில் தீக்காயம் பட்ட ஜெயலட்சுமி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஜெயலட்சுமி அளித்த புகார் வாக்குமூலத்தின் பேரில் பூராசாமி மீது சீர்காழி காவல் நிலையத்தில் கொலை முயற்சி மற்றும் வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு பூராசாமியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய நிலையில் தீக்காயம் பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட ஜெயலட்சுமி கடந்த 2015ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். எனவே மேற்படி வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கின் விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று விசாரணைக்கு வந்த இவ்வழக்கினை விசாரித்த மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி பூராசாமியை குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதையடுத்து குற்றவாளி பூராசாமியை கடலூர் மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். இவ்வழக்கினை தண்டனையில் முடிக்க சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் ராமசெய்யோன், சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் மற்றும் நீதிமன்ற அலுவல் புரிந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வெகுவாக பாராட்டினார். மேலும் இவ்வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற விசாரணையிலிருந்து வந்த வழக்குகளில் நடப்பாண்டில் தண்டனையில் முடிவுற்ற 25வது வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.